Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. மத்திய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஓரவஞ்சனை தானா? தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவது இல்லையே என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். மத்திய பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் கூறுவது என்ன, விவரிங்க. மத்திய அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து இந்த நிதிநிலை அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லையா என்பதையெல்லாம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம், பல்வேறு திட்டங்களுக்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. அது எதுவுமே பட்ஜெட்ல இடம்பெறவில்லை என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி பொருளாதார ஆய்வறிக்கை உயர்கல்வி நிறுவனங்கள தரவரிசனுடைய அறிக்கை, நிதி ஆயோக் அறிக்கை, மத்திய அரசுடைய அனைத்து அறிக்கைகளிலும் தமிழகம் முதலிடம் பிடித்திருக்கிறது. தமிழ்நாடு பக்கத்துக்கு பக்கம் தமிழ்நாட்டினுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்படுகிறது. ஆனால் நிதிநிலை அறிக்கையில மட்டும் இந்த ஆண்டு தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்படுவது ஏன் என்பதையும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு ஏற்காத கொள்கைகளிலும் மொழியையும் திணிப்பதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை சிறு துளியாவது நிதி பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீட்டில் காட்ட வேண்டாமா என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி மத்திய அரசானது தன்னுடைய திட்டங்களில் தன்னுடைய பங்கு தொகையை குறைத்துக் கொண்டே வருவதால் அது மாநில அரசுக்கு நிதி சுமையை ஏற்படுத்தி தருகிறது. அதிகரித்தே நிதி சுமை என்பது தமிழகத்துக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி பல்வேறு திட்டங்களில் மிகவும் குறைவாக மானிய தொகை வழங்கப்படுகிறது மத்திய அரசின் மூலமாக. இதன் காரணமாக தமிழகத்துல பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது மத்திய அரசு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விளம்பர மோகம் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு திட்டங்களில் விளம்பரங்களில் முத்திரை இடம்பெறாவிட்டால் திட்டம் சரியாக செயல்படவில்லை, செம்மையாக செயல்படுத்தப்பட்டிருப்பின் சேர வேண்டிய நிதி விடுவிக்கப்படும் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி விளம்பரம் ஒன்றையே பாராட்டக்கூடிய மத்திய அரசு செயல்படுகிறது, விளம்பர அரசாக இருக்கிறது. மக்கள் நலனில் எந்த ஒரு அக்கறையும் காட்ட மறுக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி வெற்றுச்சொல் அலங்காரங்களாகவும் வஞ்சனையான மேல் பூச்சுகளாலும் அறிக்கையினுடைய மேலோட்டமாக இருக்கிறது. இந்திய நாட்டு மக்களை வழக்கம் போல ஏமாற்றக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. பாஜகவினுடைய நாடகம் தொடர்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி எந்த மாநிலத்துல தேர்தல் நடைபெற உள்ளதோ அங்கு பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு மட்டும் திட்டங்களும் நிதிகளும் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. இந்த நிதிநிலை அறிக்கை என்பது இதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தமிழகத்துக்கு மட்டும் நிதிநிலை அறிக்கை என்பது பொறுத்தவரையில ஓரவஞ்சனையாகத்தான் இருக்கிறதா என்பதையெல்லாம் கேள்வி எழுப்பி தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டி இந்த எக்ஸ் வலைதளத்துல தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கருத்துக்களை எல்லாம் நிதிநிலை அறிக்கை மீதான கருத்துக்களாக பதிவு செய்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.